சீனா இலங்கைக்கு இலவசமாக வழங்குவதாக உறுதியளித்த பாடசாலை சீருடை துணி இன்று உத்தியோகபூர்வமாக இலங்கைக்கு வழங்கப்பட்டது. கொழும்பு துறைமுக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதமர் ஹரணி அமரசூரிய, கல்வி அமைச்சின் அதிகாரிகள், சீன தூதுவர் ஜிஜான் கோங் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் உரையாற்றிய சீன தூதுவர், இலங்கையில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு சுமார் 5.2 பில்லியன் ரூபாய் பெறுமதியான 11.28 மில்லியன் மீட்டர் துணிகள் பரிசாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த சீருடைகள் 10,096 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பாடசாலைகளுக்கும் 822 அங்கீகரிக்கப்பட்ட பாடசாலைகளுக்கும் வழங்கப்படும். கல்வி அமைச்சினால் 1992 ஆண்டு முதல் தொடர்ச்சியாக இந்த சீருடைகள் வழங்கப்பட்டு வருவதுடன் 2015 ஆண்டு முதல் 2020 ஆண்டு வரை பாடசாலை சீருடைகளை கொள்வனவு செய்வதற்கான வவுச்சர்கள் வழங்கப்பட்டுள்ளன. மீண்டும் 2021 ஆண்டு முதல் பாடசாலை மாணவர்களுக்கான சீருடைகள் உள்ளூர் துணி உற்பத்தியாளர்களிடம் இருந்து தயாரிக்கப்பட்டு வாங்கப்பட்டன. ஆனால் கோவிட்-19 தொற்று நோயால் நாடு எதிர்கொண்ட பொருளாதார நிலைமை காரணமாக சீன மக்கள் குடியரசு 2023 ஆண்டிற்கான அதிகாரப்பூர்வ சீருடை தேவையில் 70% மானியமாகவும் மீதமுள்ள 30% உள்ளூர் புடவை உற்பத்தியாளர்களிடம் இருந்தும் வாங்கியமை குறிப்பிடத்தக்கதாகும்.